Hi friends, first of all a great thanks for being in my YouTube channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா FlyBack ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி படிக்க போகிறோம். ஸோ FlyBack ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த FlyBack அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி கேள்விப்பட்டிருந்தா கூட இதை பற்றின ஒரு கான்செப்டான அவேர்னஸ் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து இருந்திருக்காது அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி இன்றைக்கி வந்து நான் FlyBack ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஸ்டெப் அப்பாக இருக்கலாம், ஸ்டெப் டவுனாக இருக்கலாம், கரண்ட்டாக இருக்கலாம், பொட்டன்ஷியலாக இருக்கலாம், இப்படி நிறைய டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் நமக்கு எத்தனை பேருக்கு இந்த FlyBack ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. கரெக்டாக? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா LOPT அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து லைன் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலாகவே வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறத விட்டுட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க, எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி நம்ம வந்து இந்த பவர் சிஸ்டம்லையோ அல்லது இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து இந்த பழைய மாடல் டிவியில் வந்து இந்த CRT அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? CRT அப்படின்னா கேத்தோட்ரி டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேத்தோட்ரி டியூப் அதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் பீம் வந்து ஹரிசாண்டலாக வந்து பாஸ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட பீம் வந்து அது எலக்ட்ரான் வந்து பாஸ் ஆகி அதில் வந்து பட்டு திரும்ப ரிட்டன் ஆகி இப்படி பட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேசர் பீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு லைட் பீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படிப்பட்ட லைட் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பீமாக ப்ரொடியூஸ் ஆகி நம்ம டிவியில் வந்து நமக்கு வந்து வியூவாக நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மாதிரியான ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா FlyBack ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த FlyBack அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த டிவி இருக்குல்லையா, அந்த CRT இதில் வந்து இந்த பீம் ப்ரொடியூஸ் ஆகும்போது டிவியோட ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்து அது ஃப்ளோ பேக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்து அது FlyBack ஆகிறதுனால இதோட பேர் என்ன வச்சாங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா FlyBack ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இந்த கான்செப்ட் மேபி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், பட் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ இதோட ஒரு மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இது வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர். நார்மலான ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 to 60 ஹெர்ட்ஸ் ரேஞ்சில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிலோ ஹெர்ட்ஸ் ரேஞ்சில் உள்ள ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஜென்ரேட் ஹை வோல்டேஜ் ஷார்ட் டூத் சிக்னல்ஸ் ஹையர் லெவல் ஃப்ரீக்வன்சியில் தான் ஒர்க் ஆகும். அதாவது வந்து ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து 10 kV அளவுக்கு வந்து இது ஸ்டெப் அப் பண்ண முடிஞ்ச அளவில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நார்மலாக வந்து நம்ம ஒரு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர், நம்ம பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணால் ஒரு 230லேருந்து ஒரு 440 வேணால் நம்ம ஸ்டெப் அப் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஒரு 11 kVலேருந்து 33 kVக்கு ஸ்டெப் அப் பண்ணுவோம். பட் இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வோல்டேஜ், அதாவது வந்து 3 வோல்ட்டுக்கும் இதால் ஸ்டெப் டவுன் பண்ண முடியும், 10,000 வோல்ட் அளவுக்கும் இதால் ஸ்டெப் அப் பண்ணவும் முடியும். ஸோ 2 ப்ராசஸையுமே இதால் வந்து செய்ய முடியும். இதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த வைண்டிங் டிசைனை பொறுத்து ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ரெண்டுமே பண்ண முடியும். பட் நார்மலான ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுனை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே அட்வான்டேஜான ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ CRT அப்படிங்கிறத ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்போதுமே வந்து ஒரு ஹை வோல்டேஜ் லெவல் தேவைப்படும். இதில் இன்னொரு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஏசியில் தான் ஒர்க் ஆகும், டிசியில் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இன்புட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 to 24 வோல்ட் DC அப்படிங்கிற ரேட்டிங் தான் கொடுப்பாங்க. கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? என்னடா இது புதுசாக இருக்குது, டிசியை கொடுத்து எப்படா வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு போங்க. இண்டக்டர் வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், அதாவது வந்து டிசியில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் இருக்குது. ஸோ அதில் போய் பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம எடுத்த உடனே இண்டக்டர் தான், எல்லாமே காயில் தான். கரெக்டாக? ஸோ நமக்கு இன்புட்டில் வந்து 230 வோல்ட்டு அல்லது 440 வோல்ட் ஏசி கொடுத்தோம் அப்படின்னா சடனாக அந்த இண்டக்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும். டிசியாக இருந்தால். கரெக்டாக? ஏசியாக இருந்ததுன்னா அப்படி ஆகாது. ஏசியாக இருந்தால் என்ன ஆகும்னா ஃப்ளக்ஸ் வந்து வேரியபிளாக இருக்கும். ஃப்ளக்ஸ் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அந்த எனர்ஜி வந்து இந்த வைண்டிங்கில் ஸ்டோர் ஆகும். அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஏர் வழியாக நமக்கு செகண்டரியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஏசியில். இதே வந்து ஒரு 230 வோல்ட் ரேஞ்சுக்கு வந்து ஒரு டிசியை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இண்டக்டரை பொறுத்த மட்டும் அல்லது கெப்பாசிட்டரையும் பொறுத்த மட்டும் ஒரு ரேஞ்சுக்கு மட்டும்தான் அது என்ன ஆகும்னா சார்ஜ் அப்படிங்கிறத எனர்ஜி அப்படிங்கிறத வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். டிசியை பொறுத்த வரைக்கும் ஏசியில் நமக்கு எப்போதுமே சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும், அது வேறு விஷயம். பட் டிசியை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போதைக்கு டிசினா கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு கீழே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும், கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் சர்க்யூட்டாகவும் ஆக்ட் ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்லேருந்து இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் இதில் கொடுக்கக்கூடிய இந்த 6 to 24 வோல்ட் டிசின்ற ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
எப்போதுமே ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ்க்கு போக முடியாது. டிரான்சிட் அனாலிசிஸ்லேயே இருக்கிறதுனால இது என்ன ஆகும்னா டிசியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அதாவது வந்து சேச்சுரேட் ஆக விட மாட்டாங்க. சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அந்த எனர்ஜி எப்படிலாம் வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து வெளியில் போகணுமோ அப்படிலாம் போயிடும். ஷார்ட் சர்க்யூட் ஆனால் ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அதே டிசிபேட் ஆகணும்னா ஏர்லேயே டிசிபேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆகிடும். சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா சேச்சுரேட் ஆக முடியாத அளவுக்கு ஒரு வோல்டேஜ் ரேட்டிங் இந்த பிரைமரி வைண்டிங்கில் கொடுப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட் என்னவாக இருக்குன்னா 10 to 15 kV ஏசி வரைக்கும் இருக்கும். ஏசிங்கிறதே பெரிய விஷயம். அதே நேரத்தில் வந்து கிலோவோல்ட் ரேஞ்சில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே வந்து ஸ்டெப் டவுனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கேட்கறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்திருக்கும். கரெக்டாக அது மாதிரி வந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா 15 to 50 kHz வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்மர் 50 to 60 Hz தான். கரெக்டாக. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்திருக்கும். இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கா, இவ்வளோ வித்தியாசமான கான்செப்ட் இருக்காங்கிறது எல்லாருக்குமே வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக வாங்க இதோட அந்த சர்க்யூட்டும் இதோட வேவ் ஃபார்ம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது ஒர்க் ஆகிறது வந்து எப்படி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டினியூஸ் மோடும் இருக்குது, டிஸ்கண்டினியூஸ் மோடும் இருக்குது. கண்டினியூஸ் மோட் அப்படின்னா வந்து செகண்டரியில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம பிரைமரியிலேருந்து நம்ம சப்ளை கொடுத்துருவோம். டிஸ்கண்டினியூஸ் மோட்னா பிரைமரியில் உள்ளது கம்ப்ளீட்டாக செகண்டரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி செகண்டரியில் உள்ளது கம்ப்ளீட்டாக லோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பிரைமரியில் மறுபடியும் சப்ளை கொடுப்போம். ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேம்ப் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஸ்கண்டினியூஸ் மோடு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கனாலும் கொலாப்ஸ் ஆகிடும், புரியாது. கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக கவனிங்க. பிரைமரியில் ரேம்ப் சிக்னல். அப்போ ரேம்ப் சிக்னல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லீனியராக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு சிக்னல். இந்த லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே நான் சேச்சுரேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிரைமரி சப்ளை நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஓகேவா? நீங்கள் ஓவராக சப்ளை கொடுத்தீங்கன்னா சேச்சுரேட் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல டிசி. ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்புட் வந்து என்றைக்குமே டிசியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா டிசியில் நான் சேச்சுரேட் ஆக முடியாத அளவுக்கு ஒரு லெவல் கொடுக்கும்போது இது வந்து எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு லெவலுக்கு மேலே நான் கட் பண்ணிடுறேன், சப்ளை கட் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும்னா இது சேச்சுரேட்டும் ஆகாது, அதே நேரத்தில் எனர்ஜி லாஸும் ஆகாது. எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே சேச்சுரேஷன் லெவலுக்கு கீழே கொடுக்கும்போது இண்டக்டரில் டிசியை நம்ம கொடுத்தோன்னா ஸ்டோர் ஆகி இருக்கும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஏசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏசி வந்து ஸ்டோர் ஆகிடும், அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அது வேறு விஷயம். அதை தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. டிசியை மட்டும் யோசிங்க. ஒரு லெவலுக்கு நான் கொடுத்தோன்னே அது என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். நான் கட் பண்ணிவிடுவேன். அந்த சப்ளை நான் கட் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி வேறு வழி இல்லாமல் என்ன ஆகும்னா செகண்டரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். செகண்டரியில் உள்ளது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக லோடு இருந்தால் லோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட டிசைனே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி இஸ் வூண்ட் அரௌண்ட் பிரைமரி. இப்போ இந்த பெண்ணு தான் பிரைமரி அப்படின்னா இதான் என் கை தான் வந்து செகண்டரி. ஸோ இந்த பெண்ணு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா என் கைக்குள்ளே வந்து நான் இப்படி இறுக்கி பிடிக்கல, நான் லூஸாக தான் பிடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஏர் கேப் வந்து என் கையில் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஏர் கேப் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலக்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கும் என்றைக்குமே. அதில் வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகி நிற்கும் அது மூலமாக. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து செகண்டரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக வித்தியாசமான கான்செப்ட், வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா நான் எனர்ஜி வந்து கொடுத்துட்டே இருக்கேன். இது 0க்கு வந்துச்சுன்னா நான் எனர்ஜியை கட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த இடத்துல சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகி இருக்குது. இது இப்படியே செகண்டரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது எப்படி லீனியராக இன்க்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி செகண்டரி வந்து லீனியராக வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போனா என்ன அர்த்தம், செகண்டரியில் வந்து லோடுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். அதுதான் வந்து இந்த ரேம்ப் சிக்னலோட அர்த்தம். ஸோ இது வந்து எப்போ இது வந்து 0 ஆகுதோ, இந்த கரண்ட் எப்போ 0 ஆகுதோ அப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து டிஸ்கண்டினியூஸ் மோட். அப்படின்னா என்ன அர்த்தம், செகண்டரியில் வந்து எப்போ இது 0 ஆகுதோ அப்போ தான் அடுத்த சைக்கிள் ஆஃப் த பிரைமரி வந்து ஸ்டார்ட் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த எனர்ஜி வந்து கொலாப்ஸ் அப்படின்னா வந்து வேற ஒன்றும் இல்லை. இந்த எனர்ஜி ஸ்டோராக இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம சப்ளை கட் பண்ண உடனே என்னடா பண்ணுறது, ஷார்ட் சர்க்யூட் ஆகலாமா அல்லது வந்து எனர்ஜி வந்து ஏரில் டிசிபேட் ஆகி லாஸ் ஆகலாமான்னு இதை யோசிக்கும் போது தான் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்டரியோட இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக செகண்டரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை பொறுத்து நம்ம வந்து இன்புட் வந்து அதாவது நம்ம அவுட்புட் வோல்டேஜ் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இன்புட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்கீங்களோ அதை பொறுத்து கொலாப்ஸ் நடந்து அவுட்புட்டில் நமக்கு ஹையர் வோல்டேஜ் லெவலுக்கு கிடைக்கும். ஸோ டிசியை வந்து ஏசியாக மாற்றி நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இந்த சர்க்யூட் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கப்பிள்டு இண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பிள்டு இண்டக்டர்னா டாட்டட் இண்டக்டர். இந்த டாட் ரூல் அப்படின்னு சொல்லி சர்க்யூட் தியரியில் ஒன்று இருக்குது. இங்கேருந்து ஒரு கரண்ட் வருது அப்படின்னா இந்த கரண்ட் வந்து இது என்ட்ரி பாயிண்ட், இது வந்து லீவிங் பாயிண்ட். லீவிங் பாயிண்டில் இந்த டாட் இருக்கிறதுனால இன்னொரு இண்டக்டர் செகண்டரியில் உள்ள இண்டக்டரில் எந்த இடத்துல டாட் இருக்கோ அந்த பார்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரூல். இதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் கரண்ட் வருதா இப்படியே போகும், இந்த டிடெக்டர் வழியாக போகும். இது வந்து என்னென்னா இது வந்து டிரான்சிஸ்டர். ஸோ டிரான்சிஸ்டர்னால் வந்து ஸ்விட்சிங் ஆப்ரேஷன். இந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணுறது மூலமாக தான் நான் வந்து ஆன் பண்ண முடியும். இந்த ஸ்விட்சை நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன்னா ஆஃப் கண்டிஷன் போயிடும். இது வழியாக கரண்ட் வரும்,
இந்த டாட்டில் வந்து லீவிங் பாயிண்ட், இந்த டாட் வந்து அப்படியே லீவ் ஆன உடனே லீவ் ஆகிற டாட் இங்கே இருக்கனால இந்த இடம் நெகட்டிவாக இருக்கும். இந்த இடம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த டயோடு வந்து கண்டக்ட் பண்ணாது. இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, ப்ரைமரியில் நான் சப்ளை இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது செகண்டரியில் கரண்ட் ஃப்ளோ இருக்கக்கூடாது. நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி யூஸ் பண்ணும்போது ப்ரைமரியில் நான் சப்ளை கொடுக்க ஆரம்பித்த உடனேயே செகண்டரிக்கு வந்து எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். பட் இந்த இடத்துல அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டாட்டட் ரூல் படி இது நெகட்டிவாக இருக்கனால இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனுக்கு போயிடும். ஹென்ஸ் இங்கே நான் என்ன தான் எனர்ஜி நான் கொடுத்தாலும் இந்த இடத்துக்கு வந்து எந்த ஒரு கரண்ட்டுமே பாஸ் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டோரான எனர்ஜி அதுக்கு வந்து நம்ம ஏற்றபடி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்டேன்னா அந்த டாட் ரூலுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த கரண்ட் எந்த வழியாக வந்து லீஸ்ட் டைரக்ஷன் இருக்கோ அந்த வழியாக போய் கண்டக்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த செகண்டரியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், லோடுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து புரிஞ்சிருக்குங்கிறத நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் தெளிவாக புரியல அல்லது வந்து எதாவது இருக்குன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் டவுட்ஸை. இதை பற்றி வேறு ஏதாவது வந்து இது சம்மந்தமான வீடியோஸ் வேறு என்ன மாதிரியான வேணுமாங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது சீகா ஸ்டேக்கர் பாய், சியர்ஸ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.